எல்லாருக்கும் வணக்கங்க. நம்முடைய சிந்தனை துளியல் சேனல் பார்க்குறவங்க எல்லாருக்கும் நன்றிகள் பல. இன்றைக்கி நான் என்ன பண்ணியிருக்கேன் இந்த சிந்தனை துளியல் சேனலுக்கு அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு கிடைச்ச மஞ்சளை வச்சு என்ன பண்ணலான்னு தோணுச்சு. அப்போ இந்த மஞ்சள் எல்லாம் 2, 3 தடவை அலசி எடுத்துட்டு, இந்த இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு எடுத்துட்டு ஒரு 20 நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டு, இந்த மாதிரி இதில் சொலவில் காய போட்டு ஒரு 3 நாள் வச்சிடணுங்க. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம வீட்டில் இருக்கிற மிக்சிலேயே இதை திரிச்சிட்டோன்னா சமையலுக்கு பயன்படுத்தும் போது ரொம்ப மணமாகவும் இருக்கும், அதே சமயம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த மஞ்சளில் குர்குமின்ங்கிற ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குற ஒரு காம்பவுண்ட் இருக்கிறதுனால இந்த மஞ்சள் நமக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. அதுக்கப்புறம் இந்த மஞ்சளை வச்சுருக்கிற சொலவு புதுசாக இருக்கேன்னு பார்க்குறீங்களா? இந்த சொலவு அப்போம்லாம் ரொம்ப எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போது இதை யூஸ் பண்ணுறவங்க ரொம்ப சில பேராக இருக்கும். அதுக்காக தான் இந்த சொலவையுமே யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வச்சு எந்த ஒரு பொருளை காய வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சொலவுடைய மனமும் அது கூட இருந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு ஃபீல் இருக்கும். நல்ல ஒரு ஃபீலாக இருக்கும் இந்த சொலவில் வச்சு நம்ம எதுனாலும் செஞ்சால் பண்ணால். என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு நன்றி. சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.